வணக்கம். எல்லாரும் thumbnail பார்த்திருப்பீங்க. ஸோ கிராம உதவியாளர் அப்புறம் கிராம ஊராட்சி செயலாளர் இந்த 2 வேலைக்குமான எல்லாருக்கும் தோணக்கூடிய அதிகபட்ச சந்தேகங்கள்ல எனக்கு தெரிஞ்ச அறிவு கட்டின வரைக்கும் என்ன தெரியுமோ இது வரைக்கும் நான் முன்னாடி போட்ட வீடியோக்கள் என்கிட்ட இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சது அந்த டவுட்டுகளெல்லாம் கமெண்ட்ல நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்டுலாம் கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு நான் வீடியோ போடக்கூடிய கண்டிஷன் இல்லை, சுச்சுவேஷனில் இல்லை. இருந்தாலும் நீங்கள் அதுக்கு இருக்க கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறனால சரி ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு இப்போ நான் அதை போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளரை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். கிராம உதவியாளர் வேலை அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டை பற்றி பேசி தயவு செஞ்சு வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்மளுமே அதிகமாக கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்ட வேலையை மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ நான் அதுக்கான டிஃப்ரெண்ட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் வீடியோ போட முடியல, நான் கிராம ஊராட்சி செயலாளருக்கு மட்டும் அதிகமாக போடுறேன் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே காரணம் சொல்லிட்டேன். ஸோ இந்த வேலை பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்ல வெப்சைட்ல அப்லோட் பண்ணி காமனாக ஆர்கனைஸ்டு பண்ணி தமிழ்நாடு முழுக்க ஆர்கனைஸ்டு பண்ணி செலெக்ஷன் பண்ணது மட்டும்தான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ். ஆனால் ஓவரால் ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரே வெப்சைட்ல ஒரே டிபார்ட்மெண்ட். ஸோ நமக்கு டீட்டெயில் கிடைக்கிறது ஈஸியாகவும் இருக்கு. ஸோ கோர்ட்லையும் கேஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால நமக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் அஃபிஷியலாக டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் வில்லேஜ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸு தாலுகா வைஸு அதுவும் டிஃப்ரெண்ட் டேட்ல டிஃப்ரெண்ட் டைம்ல ஒரு ஆர்கனைஸ்டே இல்லாமல் நடந்துட்டு இருக்கு. நமக்கு உள்ளூர் செய்திகளில் நியூஸ் பேப்பர்களில் இல்லை நியூஸ்ல ஏதாச்சும் நியூஸ் சேனல்ஸ்ல இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டாங்கன்னா மட்டும்தான் நமக்கு தெரியுங்கிற மாதிரி இருந்ததுனால தான் நமக்கு அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே நம்ம ஒரு ப்ராப்பரா ஒரு அப்டேட் தெரியாம இப்ப நிறைய சேனல்ல பாத்தீங்கன்னா போன வருஷம் ஜூன் மாசம் ஜூன் ஜூலைல அனௌன்ஸ் பண்ண ஜாப் இது. அதுல கலைஞர் செய்திகள் கலைஞர் நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்ல சில போட்டோஸ், நியூஸ் சேனலோட போட்டோஸ் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதே போட்டு கீழே அதுக்கு டேட் இருக்கு. அந்த 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 ஸ்கிரீன்ஷாட் அந்த போட்டோவோட டேட்டு கீழே இருக்கு, ஜூன் 5 15 இருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு அடுத்து ஷோ பண்றேன். அதை கட் பண்ணிட்டு அதை போட்டு வாய்ஸ்ல கட் பண்ணி ஒரு சில லேடிலாம் ஒரு யூடியூப் சேனல்ல போட்டுட்டு இருக்கு. ஒரு இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ணாம ஏதோ வீடியோ போடணும்னு ஏன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு இரிட்டேட் ஆகுது. இன்னும் வீடியோவே சொல்லவே கூடாது. இல்ல அப்படின்னா 4 விஷயம் நல்லா தெரிஞ்சா மட்டும் சொல்லணும். இல்ல கற்பனையில சொன்னா நான் என்னோட வியூகத்துல தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லணும். வியூகத்துல வேலை போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படிங்கறத சொல்லலாம். இந்த டேட் முதற்கொண்டு தப்பா சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் இப்ப கிராம ஊராட்சி செயலாளருக்கு 24ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஒரு லேடி 28ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு போட்டு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்து இரிட்டேட் ஆகி தான் நானே இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த நல்லபடியா தெளிவா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைக்காக நான் போட ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ நம்ம மேட்டருக்குள்ள வருவோம். வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச பதில் வரைக்கும் பாத்தீங்கன்னா போன வீடியோல நீங்க ஜட்ஜ்மெண்ட் காப்பி பார்த்திருப்பீங்க. ஜட்ஜ்மெண்ட் காப்பில கிராம ஊராட்சி செயலாளர் எதனால தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா பார்த்தோம். எஸ்ஐஆர் பணிகள்னாலையும் அடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தல் பணிகள் காரணமாக நிறைய பேர் சில பதவிகளுக்கு தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ் பற்றாக்குறையா இருக்கு. ஸோ அதன் காரணமாக எங்களால நேர்காணல் நடத்த முடியல. ஸோ இந்த எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்பினதுக்கு அப்புறம் ஒரு 8 வாரத்துக்கு பின்ன ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்களுக்கு ஆல்ரெடி ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தற்காலிக ஒத்துழைப்பு தான் எல்லாருக்கும் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுல நீங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கும் நீங்க தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். அவங்க காமனா சொல்றது எஸ்ஐஆர் பணியினாலதான் இந்த மாதிரி தேர்தல் பணிகள்னாலதான் இன்டர்வியூ நடத்த முடியல அப்படிங்கிறது. ஸோ நீங்களே புரிஞ்சுக்கணும். அவங்க இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஆகட்டும், கிராம ஊராட்சி செயலாளராகட்டும், வேற ஏதாவது வேலைகள் ஆகட்டும், இப்ப இன்டர்வியூ நடத்தக்கூடிய கண்டிஷன்லயே அவங்க இல்லை. அவங்க இதுதான் காரணமா இல்ல வேற எதுவும் காரணமான்னு தெரியாது. ஆனா அவங்க கவர்மெண்ட்ட சொன்னது இதுதான் காரணம். ஸோ டோட்டலா அவங்க நடத்துற ஐடியாலாம் இல்ல. அப்ப கிராம ஊராட்சி செயலாளருக்கு அவங்க நடத்த வாய்ப்பு இல்லாம மைண்ட் செட்ல இருக்கும்போது கிராம உதவியாளருக்கு மட்டும் எப்படி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்க. இப்ப கிராம ஊராட்சி செயலாளருக்காவது ஜட்ஜ் ஃபைனலா சொல்லிட்டாரு பிப்ரவரி 24க்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே நிறைய பேர் பார்த்துட்டு என்ன சொல்றீங்க, இது கிராம உதவியாளருக்கும் பொருந்தும் அப்படின்னா கேஸ் ஜட்ஜ்மெண்ட் எதுவும் வருது, நீங்க ஏதாவது கேஸ் போடுறீங்க, கோர்ட்ல கேஸ் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி கிராம ஊராட்சி செயலாளருக்கு தீர்ப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி நீங்க அங்க பேசும்போது அது பொருந்தும். இதை போய் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்கிட்ட நீங்க காட்ட முடியாது. இந்த மாதிரி அவங்களுக்கு போட்டிருக்காங்களே கிராம ஊராட்சி செயலாளருக்கு இந்த வேலைக்கு அது பொருந்தும் தானே, ஏன் கண்டக்ட் பண்ணாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க லீகலா எதுவுமே பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஸோ அதனால நம்ம அதை இந்த விஷயத்துல நம்ம சேர்த்து பார்க்க முடியாது.
ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, கிராம உதவியாளர் வேலை எனக்கு தெரிஞ்சு அவங்க நடத்துறதுக்கான வாய்ப்பு கம்மி. நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுமே நேர்காணல் திறனறிவு தேர்வு நடத்தி முடிச்சுட்டதா சொன்னாங்க. அதுபோக ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து திறனறிவு தேர்வு நடந்துருச்சு, நேர்காணல் நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில வீடியோஸ்லயுமே ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க, அரசியல் தலையீடுகள் உள்ளீடுகள் இருக்கு, இது எப்பயுமே வந்து அதிகமா வந்து மணி வாங்கிட்டு போடக்கூடிய ஜாப்ஸ். இந்த அதே மாதிரிதான் இந்த தடவை நடந்திருக்கு, எப்பயும் நடக்கிற மாதிரிதான் நடந்திருக்கு. இது இன்டர்வியூ ப்ராசஸ் தான், இன்டர்வியூ மட்டும் வச்சு எடுக்கிற வேலைன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்கும் எது நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொல்லியிருந்தாரு, ஏன்னா இந்த இடம் வந்து ஏதோ நேர்மையா எடுக்க போறதுனால, நிறைய பேர் எடுக்க போறதுனால நிறைய இடங்கள்ல கவுன்சிலரு அந்த அரசியல் பொறுப்புகள் இருக்கிறவங்க வந்து நான் சொன்ன ஒன்னு நீ சொன்ன ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுல சில பிரச்சனைகள் வந்ததுனால நிப்பாட்டி வச்சிருக்கிறதா ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. நமக்கு அது எவிடன்ஸ் கிடையாது, அவர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அதை நான் வந்து சொல்றேன். இதுக்கு எனக்கு எவிடன்ஸ் கிடையாது, இது நானா தான் சொல்றேன், ஒரு சேனல்ல பார்த்ததை வச்சு சொல்றேன், அவங்க சொன்னதை நான் சொல்றேன். ஸோ அதனால நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இது பிப்ரவரிக்குள்ள கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இது எப்பயும் உள்ள மாதிரி தான், எப்பயுமே உள்ள மாதிரி தான் இப்பயும் நடந்திருக்கு, ஒன்றும் புதுசாலாம் நடக்கல. கிராம ஊராட்சி செயலாளர் மட்டும்தான் இந்த வருஷம் வந்து புதுசா 10th மார்க் பேசிஸ் வச்சு மெரிட் பேசிஸ்ல வச்சு எடுக்கிறாங்க. மற்றபடி ஊராட்சி கிராம உதவியாளர் எப்பயும் போல இன்டர்வியூ ப்ராசஸ்ல தான் எடுக்கிறாங்க. எல்லா அவங்க ஜிஓவே இருக்கு, அதுக்கு ஒரு தனியா ஜிஓவே இருக்கு. இந்த ஜிஓ படி அப்ளை பண்ற எல்லாருமே வந்து கூப்பிடணும், இன்டர்வியூ கூப்பிடணும். ஸோ அதுல இருந்து அவங்க ஒரு மார்க் போட்டு அவங்களுக்கு விருப்பப்படுறவங்கள தான் எடுப்பாங்க. ஸோ இது வந்து மெரிட் பேசிஸ் கிடையாது, செலக்ட் பண்றவங்க செலெக்ஷன் கமிட்டியில இருக்கிறவங்க முடிவு பண்றது. இப்படி இருக்கிற பட்சத்துல இது நேர்மையா நடக்குமா நடக்காதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. பணம் காசு இல்லாம படிச்சு எக்ஸாம் எழுதி உள்ள போகணும்னு நினைக்கிற நிறைய பேர் இதுல அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டாலும் சரி இந்த ஜாப்பை தயவு செஞ்சு மறந்துருங்க. இதுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, வேற சில டிஎன்பிசியோ இல்ல வேற எதுக்கோ ட்ரை பண்ணுங்க. நான் கிராம ஊராட்சி செயலாளர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி ஏதோ நான் அதுக்கு அதிகமா மெனக்கெட்டு வீடியோ போறது காரணம் வந்து அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மெரிட் பேசிஸ்ல எடுத்து ரேங்கிங் லிஸ்ட்லாம் வெளியிடுறாங்க. ஸோ அதுல வந்து ஏமாத்த முடியாது, சீட் பண்ண முடியாது, பண்ணாலும் மாட்டிக்கிடுவாங்க. இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு போய் ஆர்டிஐ அப்ளை பண்ணியும் நம்ம தகவலை வாங்கிக்கலாம். ஸோ இன்டர்வியூ நடக்கிறதுல 15 மார்க் அவங்க போறாங்க பார்த்தீங்களா, அதுல வேணா அது பின்னாடி வரப்போற பிரச்சனை, அதுல அவங்க முடிவு பண்றதா. ஸோ அது அப்புறம் இருக்கட்டும், அதை பத்தி இப்போ நம்ம பேச வேண்டாம். முழுக்க செலெக்ஷன் கமிட்டி வந்து இன்டர்வியூ பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு வேலை, எந்த வேலையா இருந்தாலுமே அவங்க கையில தான் நம்ம வந்து தலைக்குடிமை இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நேர்மையா போகணும்னு நினைக்கிறவங்க வந்து இது தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. ஒருவேளை யாராவது இந்த வீடியோ பாக்குறவங்க பணம் கொடுத்துருந்தீங்க, இல்ல எனக்கு அவங்க ஒரு அரசியல் பதவியில இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க எதிர்பார்த்துட்டு இருங்க. மற்றபடி நேர்மையா இருக்கிறவங்க அதை பத்தி யோசிக்காதீங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருங்க, வேற ஜாப் பாருங்க, இல்ல வேற ஏதாவது படிக்கிற போங்க. நான் வந்து உண்மை நிலவரத்தை தான் பேசிட்டு இருக்கேன். வேற ஏதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதுக்கோ அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை பணம் கொடுத்தவங்க, மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க, ஏதாவது பணம் கொடுத்தவங்க இது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க இந்த ஜாப் இப்போதைக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. வேற என்ன காரணத்தினால இதை நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அரசு தரப்புல வழக்கறிஞரை வந்து இந்த கிராம ஊராட்சி செயலாளர் கேஸ்ல சொன்னது வந்து இந்த மாதிரி தேர்தல் பணிகள் நடக்கிறதுனால இதை நாங்க அடுத்து இயல்பு நிலைக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தான் நடத்துற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்க இந்த காரணத்தோட எடுத்துக்கலாம், இவங்க நடத்துறதுக்கான சான்ஸ் இல்லை. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வேணா இது என்ன ஒன்ஸ் ஆரம்பிச்சாச்சு. ஸோ வேற எந்த ஆட்சி வந்தாலுமே இதை நிப்பாட்ட முடியாது, இப்ப அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த ஆட்சியை வந்தாலும் சரி, இல்லை வேற ஆட்சி வந்தாலும் சரி, இது கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனா எப்ப கண்டினியூ பண்ணுவாங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் பிப்ரவரிக்குள்ள போட்டுருவாங்கன்னு. ஸோ இப்ப நீங்க இதை நடக்கணும்னா ஒன்னும் நீங்க கேஸ் போடணும், கிராம ஊராட்சி செயலாளருக்கு இப்படி நடந்துருச்சு எங்களுக்கும் நீங்க இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒன்று கேஸ் தான் போடணும். நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்ட போய் யார்ட்டையும் கேட்டலாம் நீங்க இது பண்ண முடியாது, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துலாம் பண்ண முடியாது, அது வேலையும் நடக்காது, கொடுத்தாலும் வேலையும் நடக்காது. நீங்க ஒரு கேஸ் போட்டு அந்த இந்த ஜட்ஜ்மெண்ட்டை காமிச்சு நீங்க பேசி அவங்க ஆர்டர் போட்டாங்கன்னா அதுவும் நடக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை நீங்க முன்னாடியே பண்ணிருக்கணும். இனிமே பண்ணி அது பெட்டிஷன் போய் அது ஹியரிங் வந்து இனிமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால என்னோட தனிப்பட்ட கருத்து தான் இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்கிட்ட இருந்த தகவல் அடிப்படையில் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் அடிப்படையில் நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு மேலே எனக்கும் நடக்கணும்னு ஆசை தான், எல்லாரும் நடக்கணும், எல்லாரும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஆசை தான். ஒரு வேலை நடந்தாலும் சந்தோஷம் தான். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். இதான் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டை பத்தி எனக்கு தெரிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராம ஊராட்சி செயலாளர் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து சில டவுட்ஸ் வந்துச்சு நிறைய பேருக்கு. என்ன அப்படின்னா இப்போ வந்து தனி நீதிபதி வந்து உத்தரவு பிறப்பிச்சிட்டாரு. ஸோ இவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து அப்பீல் போவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அப்பீல்னா எந்த மாதிரினா, கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் வந்து இதை எதிர்த்து வந்து அப்பீல் போட்டுருவாங்கன்னு ஒரு சில பேர் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தீங்க. அப்பீல் ப்ராசஸ் மூலம் என்னன்னு சொல்லிடுறேன். கோர்ட்ல வந்து இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தனி நீதிபதி தான் கொடுத்திருக்காரு, ஒரு நீதிபதி தான் கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் அப்பீல் வந்து டிவிஷன் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, 2 நீதிபதிகள் இருக்கிறது. உயர் நீதிமன்றத்திலேயே அந்த இதுக்கு வந்து அப்பீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து செட் ஆகல அப்படின்னா நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போகலாம், உச்ச நீதிமன்றம். சரிங்களா, இதான் நெக்ஸ்ட் அப்பீல்.
ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஏதாவது இதில் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க பண்றதுன்னா உயர்நீதிமன்றத்திலே டிவிஷன் பெஞ்சுக்கு வந்து அது 2 நீதிபதி இருக்கக்கூடிய அந்த அப்பீலுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. பண்ணாங்கன்னா அதான் பண்ண முடியும். அதை வேணா பண்ணி அங்க வந்து கேசஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அப்பீல் பண்றதுக்கான டைம் இல்லை. அங்க உடனே எல்லாம் போனவங்க எல்லாம் கேஸ் எடுத்துக்கிற மாட்டாங்க. அதுவும் முக்கியமான வழக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் நியாயமான வழக்கு அவங்க எடுத்துக்கிறதுக்கே டைம் ஆகும். எடுத்து அடுத்த ஹியரிங் வரணும். இவங்க பிப்ரவரி 24க்குள்ள இவங்க ஆர்டர் போட்டாங்க ஆல்ரெடி. ஸோ ஷார்ட் டைம் தான் இருக்கு. ஸோ அது வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இல்லை. அதே மாதிரி 2 நீதிபதிகள் இருக்கிற அந்த ஜட்ஜுமே அந்த டிவிஷன் பெஞ்சுக்குமே வந்து 2 நீதிபதிகள் அமர்வுக்குமே போறதுக்கான வாய்ப்புமே கம்மி. ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களுக்கு தான் அந்த மாதிரி போவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு கோர்ட்டை மதிச்சு பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி மேல்முறையீடுக்கு போறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு அப்படிங்கறத என்னோட கருத்து. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேஸ் இன்னும் நிலுவையில இருக்கு, 2 கேஸ் இன்னும் நிலுவையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அது சம்பந்தமாவும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த கேஸ் வந்து ஒரே ஆள் தான். அது 2 கேஸ் நம்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரே ஆள் கேஸ் தான் அது. ஸோ அதை பத்தி யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. அந்த கேஸுமே ஹியரிங் வந்தாலுமே நிக்காது. அது இன்னும் ஹியரிங்கே வரல. கேஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்ல இருக்கும். ஆனா அந்த கேஸை மதிச்சு ஜட்ஜ் வந்து ஹியரிங்கே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து இது வரைக்கும் நம்ம நிறைய கேஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, தள்ளுபடியாச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேஸ் தான். ஆனா கொஞ்சம் வித்தியாசமான கேஸ். எல்லா கேஸுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸை கொஞ்சம் மேலோட்டமா சொல்லிடுறேன். எல்லா கேஸும் பாத்தீங்கன்னா ஜியோ ஒழுங்கா ப்ராப்பரா படிக்காம நான் செலக்ட் ஆகல, எனக்கு செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அது தள்ளுபடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சமச்சீர் கல்வி முன்னாடி படிச்சவங்களையும் ஒரே மாதிரி கன்சிடர் பண்றாங்க. கொரோனால செலக்ட் பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கும் பார்த்து எங்களையும் செலக்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அது தள்ளுபடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கேசஸ் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடத்த சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. அது பெரிய ரீசெண்டா நம்ம பார்த்தோம். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா நம்மளோட பழைய வீடியோஸ் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு வந்து 2025ல செலக்ஷன் ப்ராசஸ்னு ஒரு ஜியோ வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2023ல வந்து ஒரு ஜியோ வந்து போட்டிருந்தாங்க. அதான் திருத்தி அமைக்கப்பட்ட ஜியோ. அதுக்கு முன்னாடி வந்து வேற ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. அந்த 2023 ஜியோ படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ல ஒரு கமிட்டி அமைச்சுதான் அந்த வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2023ல கவர்மெண்ட் வந்து ஒரு ஜியோ போட்டாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த 2025ல ஜியோல 10th மார்க் எத்தனை பர்சன்டேஜ், இன்டர்வியூக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கறதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த 2 ஜியோவும் கேன்சல் பண்ணிட்டு 2006ல ஒரு ஜியோ இருக்கு. அந்த ஜியோ வந்து நடைமுறைப்படுத்தணும். அந்த ஜியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜியோ அப்படி வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, ஊராட்சி மன்ற தலைவர், அவங்களுக்கு தான் இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப்பை எடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு அந்த ஜியோ படி. ஸோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இஷ்டப்பட்ட ஆட்களை தான் எடுத்து வந்து வேலைக்கு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜியோ நடைமுறைப்படுத்தணும். இந்த 2 ஜியோவும் கேன்சல் பண்ணணும். ஸோ இந்த கேஸ் நடந்து முடிகிற வரைக்கும் ஸ்டே ஆர்டர் வேணும். 2023-25 ஜியோல உள்ள எந்த ப்ராசஸுமே நடக்கக்கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா அதாவது நம்ம இப்ப நடந்துகிட்டு இருக்கிற வேலை உள்ள ப்ராசஸ் எதுவுமே நடக்கக்கூடாது, அதுக்கு ஸ்டே வேணும்னு சொல்லிட்டு தான் அந்த கேஸ் போட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திருத்தி அமைப்பு கிட்ட ஜியோவுமே எப்படி வந்துச்சுன்னா, கிராம ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட ஒரு கண்டினியூஸான போராட்டத்தினாலதான் அந்த ஜியோவே வந்தது. ஸோ ஊராட்சி மன்ற தலைவருமே சரி, ஊராட்சி செயலாளர் சங்க தலைவருமே அந்த கேஸை வந்து நுனிப்பா பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ இது அவர் மூலியமா ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லி அந்த சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ நான் ஆரம்பத்தில் அன்னைக்கு 27ஆம் தேதி ஜட்மெண்ட் அந்த அட்வொகேட்ட நான் பேசிட்டு ஒரு வீடியோ போட்டாலும் அன்னைக்கு நைட்டு தான் எனக்கும் தெரியும். ஸோ நான் எல்லாருமே ஒரு ஹாப்பியா இருந்தீங்க, அதை எதுக்கு ஸ்பாயில் பண்ணணும்னு தான் எனக்கு அனுப்பிச்ச சப்ஸ்கிரைபர் கூட அதை போட வேணாம்னு சொன்னாரு. ஸோ நான் அதுக்கப்புறம் கமெண்ட்ல ஒரு சில வழக்கு இருக்குன்னு நிறைய பேர் எப்படியோ தெரிஞ்சுட்டு போட ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அதனால நான் அதை பத்தி சொல்றேன். நீங்க ஆனா அது ஒரி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அது வந்தாலும் அந்த கேஸ் வந்தாலும் நிக்காது. ஸோ அந்த கேஸை பத்தி வேணா தனியாக இன்னொரு நாள் தெளிவா டீட்டெயில்டா ஒரு வீடியோ போடுறேன். அந்த கேஸை பத்தி யாரையும் ஒரி பண்ணிக்காதீங்க. நமக்கு ஜட்மெண்ட் கிடைச்சாச்சு, 24ஆம் தேதிக்குள்ள நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருங்க. வேற எதுவும் கேஸ் வந்துச்சுனாலும் நம்ம அதை பத்தி ஒரி பண்ணிக்க கூடாது. இது டோட்டலாவே கொஞ்சம் வித்தியாசமான கேஸ் தான். ஸோ இதுவுமே வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அதுவுமே டிஸ்மிஸ் ஆயிரும். ஸோ இதையும் நான் கொஞ்சம் மேலோட்டமா சொல்லிட்டேன். ஸோ எல்லா கேள்விக்குமே எனக்கு தெரிஞ்சு பதில் சொல்லிட்டேன். நீங்க கமெண்ட்ஸ்ல அதிகமாக கேட்ட டவுட்ஸுக்கு ஓரளவு உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். ஸோ இந்த கேஸை பத்தி நெக்ஸ்ட் எனக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா அதை பத்தி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஓகே, அவ்வளவுதான். அடுத்த டவுட் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்த அந்த ஜட்மெண்ட் வந்து மதிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க எல்லாரும். கோர்ட் ஆர்டர் எதுக்கு இப்ப கொடுக்குறாங்க? மதிக்காம இருக்கிறது, அவங்க சும்மா இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டுட்டு அவங்க சும்மா இருக்கிறதுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில பெரிய பெரிய பிரச்சனைகள் அந்த மாதிரி நடக்கலாம். ரீசெண்டா திருப்பரங்குன்றம் பிரச்சனையில வந்து கோர்ட் ஆர்டர் மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பிரச்சனையாச்சு. அது கலெக்டர் அந்த எஸ்பி எல்லாம் கூப்பிட்டு தனியா அதுக்கு ஒரு கேஸ் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு நீதிபதியோட உத்தரவை மதிக்கலன்னா அது பெரிய இஷ்யூவா போகும்.
கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் பேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். சும்மா சும்மா எல்லா விஷயத்துக்குமே அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன பிரச்சனை தான் அவங்கள பொறுத்தவரைக்கும். இந்த மாதிரி வேலைகள் அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய இஷ்யூவா போகும். அதுவும் எலெக்ஷன் வர டைம்ல ஆல்ரெடி ஒரு இஷ்யூ நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் டைம் அந்த மாதிரி பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இதன் அடிப்படையிலலாம் வச்சு பார்க்கும்போது அவங்க உத்தரவை கண்டிப்பா மதிச்சு இதை பண்ணிடுவாங்க. ஒருவேளை இன்கேஸ் மேல்முறையீடுன்னு போனா அந்த 2 நீதிபதி இருக்கிற அந்த அப்பீலுக்கு போகலாம். அதுக்கு போறதுக்கான வாய்ப்பு குறைவு. எதனாலன்னு சொல்லிட்டேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அது நடக்கிற சான்ஸும் கிடையாது. ஸோ இதுதான் நீங்க கேட்ட டவுட்டுக்கு என்னோட பதில். ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி 99.9% வந்து 24ஆம் தேதிக்குள்ள 100% கூட சொல்லலாம். 24ஆம் தேதிக்குள்ள வந்து அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டு 24ஆம் தேதிக்கு நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போன வீடியோல போட்டிருந்தேன் அந்த ஆர்டர் காப்பியை. அதுல வந்து தேர்வு 24ஆம் அந்த தேர்வு முடிவை அறிவிக்க வேண்டும் நீதிபதி சொன்னதா போட்டிருப்பேன். ஆனா உண்மையில இருக்கிற இங்கிலீஷ் வெர்ஷன் வெப் காப்பிகள் எடுத்து பாத்தீங்கன்னா ஆல் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆல் ப்ராசஸ் பி கம்ப்ளீட்டட் ஆன் ஆர் பிஃபோர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. டேட் போட்டிருப்பாங்க. ப்ராசஸ் தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் நோட்டிபிகேஷனை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அந்த 10ஆம் தேதி 10/10/2025 போடப்பட்ட நோட்டிபிகேஷன்ல உள்ள ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஜியோல என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்க்கணும். அதுபடி பார்க்கும்போது கடைசி ப்ராசஸ் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது தான் கடைசி ப்ராசஸ். அப்பாயின்மெண்ட் கூட விடுங்களேன், அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி இன்டர்வியூ ரிசல்ட்டை வெளியிடுறதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட அது ஒரு ப்ராசஸ் தான். ஸோ ப்ராசஸ் எல்லாமே 24ஆம் தேதிக்குள்ள அவங்க முடிச்சிடணும் அப்படிங்கிறதா அதோட அர்த்தம். ஸோ அந்த ஆர்டர் வந்து இவங்க ஃபாலோ பண்ணி முடிச்சிருவாங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ கிராம ஊராட்சி செயலாளர் கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் டிஎன்ஆர்டி கிளர்க்கு, ஆபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர் பத்தி ஒரு சில பொருள்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா அது ஜிஓ தான் வெளியிட்டிருக்காங்க இந்த 2026க்கு. இவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு, அதை நிரப்புறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அது ஒரு சில யூடியூப் சேனல்ல வந்து அது வேலை அறிவிப்பு வந்துருச்சுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேலை அறிவிப்பு தனியா வரணும், ஒரு நோட்டிபிகேஷன் தனியா வரணும். இதெல்லாம் இப்போதைக்கு போட்டுக்கிற மாட்டாங்க. இனிமேல் எலெக்ஷன் முடிஞ்சுதான் போடுவாங்க. ஆல்ரெடி 2025ல போடப்பட்ட இதுக்கு வந்து நிறைய அதுலயும் இல்லீகல் முறையில நிறைய வேலை எடுத்துட்டதாகவும் சொல்றாங்க. சம்பளமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுவும் செலெக்ஷன் ஆனவங்களுக்கு மட்டும்தான் போஸ்ட்ல போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவான அறிவிப்பை வந்து வெளியே கொடுக்கலையா. நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கேஸ் போட்டு தான் சில உண்மை நிலவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. ஸோ இது சார்பாக யாராவது கேஸ் போட்டிங்கன்னா இல்லை ஆர்டிஐ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து தெளிவாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் அந்த வேலையோட கண்டிஷனு. ஸோ அந்த கிராம உதவியாளர், அப்புறம் இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி, அப்புறம் வந்து இந்த டிஎன்ஆர்டி கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, டிரைவரு, இதை பற்றி இப்போ டோட்டலாக வந்து ஓவரால் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். வேற ஏதாவது ஒரு சில வந்து டவுட் எதுவும் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, இல்லை இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. மெயில் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு ரீப்ளை கொடுக்கறது கஷ்டம். இன்ஸ்டால நான் அடிக்கடி இப்போ ஆக்டிவா இருப்பேன். ஸோ அதுல போட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிப்ளை, எல்லாருக்குமே நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். மெசேஜ் போடுற எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் போட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கான ரிப்ளை நான் வந்து தரேன். ஸோ எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு இருக்கேன். வேற ஏதாவது டவுட்டுகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் அதை பற்றி சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், விஓ அசிஸ்டண்ட்டுக்குமே சில இடங்கள்ல ஜாப் போட்டதாகவும் ஒரு சில புரளிகள் கிளம்பிட்டு இருக்கு. புரளிகள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு. முக்கியமா கிராம ஊராட்சி செயலாளர் சம்பந்தமாக இது நடைபெறாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில பேர் எல்லாம் தூய தமிழ்ல எல்லாம் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நிறைய விதமா சொல்லதான் செய்வாங்க. நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கு, நமக்கு அபிஷியலா என்ன தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத வச்சுதான் நானுமே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ வில்லேஜ் அசிஸ்டன்ட்டை பற்றி நான் சொன்னதான் எனக்கு தெரிஞ்சது. கன்ஃபார்மாக நீங்கள் கேட்குற உங்களுக்கும் ஓகே தான், ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே, அதை பற்றி நீங்களும் உங்களோட அபிப்பிராயங்களை சொல்லுங்கள். கிராம ஊராட்சி செயலாளர் வேலையாகட்டும், இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டும், இதில் இருந்து உங்களுக்கு ஒரு சில டவுட்டுகள் ஆகட்டும், அப்புறம் இந்த டிஎன்ஆர்டி கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இப்போ வந்து ஜியோ ஆகட்டும், இதுக்கு முன்னாடி பட்ட வேலை போட்டதா சொன்ன விஷயமாகட்டும், இதை பற்றி உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட அபிப்பிராயத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அதான் சொல்ல மறந்துட்டு அதான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ. எனிவே தேங்க்யூ. Thank you for your support. Thank you for watching.